அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஷாபான் இதுக்காக சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம். ஆக்சுவலாக அது டியூஸ்டே வந்துச்சு. நாங்கள் வந்து சண்டே லீவ்னால சண்டே வந்து செஞ்சோம். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், நெய், 3.5 கிலோ வெங்காயம், பச்சை மிளகா, 3.5 கிலோ தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வந்து கரம் மசாலா. நான் வந்து எண்ணெய் வச்சு பட்டை, ஏலக்காய், கரம் மசாலாலாம் போட்டுட்டு 3.5 கிலோ வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும் வீடியோ. என்னால் ஒரு கை வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 3.5 கிலோ தக்காளியும் 2 பேக்கெட் 1 லிட்டர் தயிரும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கிட்டு அதோடையே நான் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்ட பிறகு நல்லா வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா வதங்கின பிறகு அதோட சிக்கனையும் நான் போட்டுட்டேன். சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம். அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து பாசுமதி ஊற வச்ச அரிசியும் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் நம்ம. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தம் போட்ட வேண்டியதான். தம் வந்து 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணணும். தம் 20 மினிட்ஸ், அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. என்னால் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். எனக்கு வந்து இந்த பாக்ஸ் போடணும், அங்கே ட்ரிப்ளிகேணி போகணும், இந்த வேலை இருக்கிறனால என்னால் டீட்டெயிலாக எடுக்க முடியல. டீட்டெயிலாக வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நாங்கள் ரைஸ் எடுத்து பெரிய பிளேட்டில் போட்டுட்டு இதை வந்து பாக்ஸ் போட போகிறோம் ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ பாக்ஸ் போட்டுட்ருக்கோம். பாக்ஸ் வந்து 65 பாக்ஸ் போட்டோம் நாங்கள். ட்ரிப்ளிகேணி தர்காவுக்கு போகும்போது பக்கத்தில் உள்ள கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து சாப்பாடு ஏழைங்களுக்கு நாங்கள் கொடுத்தோங்க. கொடுத்துட்டு ட்ரிப்ளிகேணி தர்காவுக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு அங்கே பெரியவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பூவும் போட்டுட்டு திருப்தியாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நான் எதுக்கு இதை உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன்னா, உங்களால் முடிஞ்ச ஏழைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். அதுக்காக தான் நான் இதை வீடியோவாக எடுத்து போடுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.